ஜேடிஏ வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமது ஸ்டூடியோவுக்கு வருகை தந்திருக்கும் தேசத்தை பாதுகாத்த இராணுவ வீரர் கேப்டன் குமார் அவர்களையும் அவரது மனைவி ஜோதி குமார் அவர்களையும் வருக வருக என ஜேடிஏ குடும்பத்தார் சார்பாக இனிதே வரவேற்கிறோம். வெல்கம் கேப்டன் குமார் அவர்கள். வணக்கம்மா. சொல்லுங்கள், உங்களுடைய பள்ளி பருவத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சார் மதுரை, நீங்கள் எங்கே படிச்சிங்க அதனை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரை 5வது வரைய டிவிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரையில் தான் நான் படித்தேன். அதுக்கப்புறம் 6th 10th வரைய தியாகராஜர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை, அதில் படித்தேன். அப்புறம் 11th 12th என்னோடய ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காண்டி பசுமலை ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போய் நான் 11th 12th முடித்தேன். இதான் என்னோடய பள்ளி பருவத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எனக்கு தியாகராஜா ஸ்கூலில் நான் படிக்கும்போது எனக்கு ஒரு பிடி வாத்தியார் இருந்தார். அவர் ஒரு மிலிட்ரி எக்ஸ் சர்வீஸ் மேன், மணி சார் அவர் பேர். ரொம்ப அருமையான ஒரு ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர், ரொம்ப அருமையான கோச்சிங் கொடுப்பார். வாலிபால், ஃபுட்பால். சின்ன ஸ்கூல் எங்களோடது இருந்தாலும் அதில் அவருக்கு அந்த வேகம், எப்படியாவது நம்ம ஸ்கூலில் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்கிற அந்த உத்வேகம்லாம் எனக்கு அவர்கிட்ட படித்தேன். நான் ரொம்ப நல்ல மனிதர். என்னோட ஆர்வத்தை பார்த்து என்னை தனிப்பட்ட முறையில் அவர் நிறைய கோச்சிங் கொடுத்தாரு. விளையாட்டை பற்றி, அது வாலிபாலாக இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விளையாட்டு அத்லட் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. நிறைய விஷயங்கள் எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு கொட்டாம்பட்டின்னு ஒரு பிடி வாத்தியார், அவர் கொட்டாம்பட்டி ஊர், கொட்டாம்பட்டின்னு சொல்லி அவருக்கு அழைப்போனாங்க. அவரும் எனக்கு நல்ல ஒரு பக்க பலமாக இருந்து ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள் நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுக்கும்போது என்னென்னா, அவர் ஆர்மி பர்சன் அப்படின்னு சொல்கிறதுனால அடிக்கடி அந்த இராணுவத்தை பற்றி ஒழுக்கமாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், கரெக்டாக பஞ்சுவாலிட்டியாக வரணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணும், ராயல்ட்டியாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அப்பயே அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு சின்ன ஸ்கூல் தான். நாங்கள் ஒயிட் அண்ட் காக்கி டவுசர் இந்த மாதிரி நீங்கள் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு தான் ஒயிட் அண்ட் காக்கி தான். ஆனால் அவ்வளோ அந்த ஸ்கூலில் அவ்வளோ ஒரு மகான் எங்களுக்கு பிடி வாத்தியார் அமைஞ்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நிறைய எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு சார். இப்போ அந்த பள்ளி படிப்பு டைம்லேயே நம்ம அந்த ஸ்கவுட் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கல்ல, அப்படி தானே? இல்லை சார், அங்கே பள்ளி பருவத்தில் நான் ஆக்சுவலி ஸ்கவுட்டோ என்சிசியோ எதுலேயுமே இல்லை. காரணம், நான் படித்த அந்த ஸ்கூலில் இல்லை. என்எஸ்எஸ் இருந்துச்சு, பட் சார் என்னை என்எஸ்எஸில் விடலை. ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு அதுலேயே இருந்ததுனால என்எஸ்எஸ் போக முடியல சார். உண்மைதான். அதுக்கப்புறம் உயர் படிப்பு, காலேஜ் அது மாதிரி என்ன நீங்கள் படிச்சிங்களா சார்? 12th முடிச்சுட்டு நான் வக்போர்ட் காலேஜ்னு மதுரையில் இருக்கு, அதில் பிஏ ஹிஸ்ட்ரி நான் படிக்க ஜாயின் பண்ணி ஒரு குறைஞ்சது ஒரு 3-4 மாதம் 5 மாதம் வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஆர்மியோட கால்ஃபர் வந்துச்சு. அதுக்கு நான் செலெக்ஷனுக்கு நேராக உடுமலைப்பேட்டைன்னு சொல்கிற இடத்துக்கு போய் அப்படியே ஆர்மி செலெக்ஷன் ஆகிட்டு சோல்ஜராக செலெக்ஷன் ஆகிட்டு அப்படியே ஆர்மிக்குள்ளே வந்தேன் சார். இராணுவத்தில் சேரணுன்றது உங்களுக்கு கனவாக இருந்ததா, இல்லை ஆர்வத்தினால நீங்கள் சேர்ந்தீங்களா? இராணுவத்தில் சேர்ந்த கனவு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் ஒரு இம்ப்ரெசிவ் என்னன்னா, என்னோட பிடி வாத்தியார் ஒரு மிலிட்ரிக்காரரு அப்படின்னு சொல்கிறது ஒரு சைடு இருந்தாலும், என்னோட நண்பர்கள் வட்டாரத்தில் என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேல்முருகன், அவரும் ஆர்மியில் ஜாயின் பண்ணிட்டார். அவர் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. அவர் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னு எனக்கு ஒரு உந்துதல். அதை பார்த்தோன்னா சரி நம்மளும் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசை. அதுக்கப்புறம் நம்ம சாரோட, என்னோட பிடி வாத்தியாரோட இம்ப்ரெஸ் எல்லாத்தையும் என்னை ஆர்மியில் ஜாயின் பண்ண வச்சிச்சு சார். ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா நான் சிறிய வயதில் படிக்கும் பொழுதே அந்த கொடி நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பாங்க. அப்போவே எனக்கு அந்த இராணுவம், கப்பல் படை, அந்த பைலட், அந்த துறை மேலே எனக்கு ஒரு மரியாதை அதெல்லாம் இருந்தது.
நீங்க வந்து சாதாரண ராணுவ வீரரா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பதவி கேப்டன் குமார் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் செல்லமாவும் கூப்பிடுறோம். அது ரொம்ப பெருமையா இருக்கு உங்க கூட. அப்புறம் உங்கள் திருமணம் வந்து எப்படி? அது காதல் கல்யாணமா? இல்ல குடும்பத்தார் பார்த்து வைத்த கல்யாணமா? அது மேடம் சொன்னா நல்லா இருக்கும். அவங்களும் ஒரு இரு வார்த்தை. சொல்லுங்க. வணக்கம். காதல் கல்யாணம் அப்படின்னுலாம் இல்ல. இவங்க என்னைய பார்த்து பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்க வீட்ல வந்து கேட்டாங்க. பொண்ணு அப்போ கேட்டுட்டு அது வந்து லவ். லவ்வுன்னு இல்ல. அவங்க என்னைய பார்த்துருக்காங்க போல எங்கேயோ வெளியிலயே. ஒரே தெருவுன்னு இல்ல. கொஞ்சம் அப்படி. அப்படி கூட அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். எந்த விதமான இன்னைக்கு உள்ள காலகட்டம் மாதிரி அன்னைக்கு கிடையாது. எந்த விதமான மொபைல் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலி இவங்க வீட்டில் நம்ம அப்படி என்ன சொல்றது, பயங்கர கை காலை ஆட்டிட்டு அப்படி இப்படி இருக்கவும் முடியல. காரணம் என்னன்னா இவங்க வீட்டில் ஒரு 7 பேர் அண்ணன் தம்பி. சொல்லவே தேவை. அப்படின்னு சொல்லும்போது இவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு எதா இருந்தாலும் நீங்க எங்க வீட்டில் கேளுங்க. அந்த மாதிரி தான் இவங்க ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க அக்கா மூலமாக நான் கேட்டேன். நீங்கள் தாராளமாக வந்து கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா. எங்கள் அப்பா ஓகே சொன்னார்னா ஓகே தான், இல்லாட்டி எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் நேராக வீட்டுக்கு போயிட்டு தைரியம் வர வச்சுட்டு, அப்போ நான் ஆர்மியில் 3 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சர்வீஸ். 90 ஆமாம் 3 வருஷம் ஆயிடுச்சு கரெக்டாடி. ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் சேர்ந்துட்டேன். இடையில லீவ் வரும்போது தான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னனால நான் நம்ம